வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று, கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். 2, கர்த்தர் நமக்கு செய்த அற்புதத்தை அடையாளமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ நான் பெற்றிருக்கிறது அற்புதம், ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு அடையாளமாக நிற்கிறேன். அல்லேலூயா. என்னை போல எந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் காத்திருந்தாலும் எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. என்னை நினைத்தருளிய தேவன் உங்களை நினைத்தருளுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த எந்த முகங்களும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அதற்கு வாய்ப்பில்லை, அது சரித்திரமே இல்லை. இதுவரையிலும் நடந்ததில்லை, இனியும் நடக்காது. ஆமே. நீங்க எதற்காக காத்திருந்தாலும், குழந்தைக்காக, வேலைக்காக, உயர்வுக்காக, எது இருந்தாலும் சரி, ஒரு திருமண வாழ்க்கைக்காக, எதற்காக நீங்க காத்திருந்தாலும் கர்த்தருக்காக காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர பார்க்க செய்யும். அல்லேலூயா. ஸோ அதனால ஆண்டவருக்கு தொடர்ந்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டோடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கும் போது இதான் முதல் முறை ஒரு புது அனுபவம் எனக்கு ஆண்டு 2 காரியத்தை ஞாபகப்படுத்தினார். 2 ஸ்திரீகளை குறித்து, 2 கூட்ட ஸ்திரீகளை குறித்து. அப்போ நான் முதல்ல ஒரு கூட்ட ஸ்திரீகளை குறித்து தியானிச்சு முடிச்சு ஒரு பக்கத்தை முடிச்சோன்னா ஆண்டவர் சொன்னார், இந்த மெசேஜ் யாருக்கும் இல்லை, உனக்கு தான். அந்த மெசேஜை தியானிக்கவே நான் சிரிச்சுட்டே தியானிக்கிறேன். ஏன்னா நான் எதை கடந்து போயிட்டு இருக்கேன், அதான் அந்த வசனம் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், அடுத்த பக்கத்தை நான் திருப்பி நான் என் மனதில் இருந்து இன்னொரு ஸ்திரீகளை யோசிக்கும் பொழுது தான் கர்த்தர் எனக்கு அந்த ஸ்திரீகளை குறித்தும் ஒரு சில ஸ்திரீகளை குறித்து இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமே. சிலர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், சிலர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற இந்த வார்த்தை எப்பொழுதும் நான் சொல்லுகிறது, எப்பொழுதும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும். இந்த கேட்குறதுக்கும் செய்கிறதுக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் செய்ய முடியாது அவர்களால். இந்த கேட்குறதுக்கும் செய்கிறதுக்கும் நடுவில் ஒன்று பண்ணணும், அதுதான் தியானம். இந்த தியானிக்காதவர்களால் செய்ய முடியாது. ஏதோ ஒரு தடவை கேட்டுட்டு, இன்னைக்கு நம்ம பேசுறது கேட்டுட்டு அந்த வசனத்தை உடனே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, செயல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி செயல்படுத்தினாலும் 2 நாள் 3 நாள் 1 வாரம் தாங்கும். ஆமாம் தானே? கோபப்படாதீர்கள் அப்படின்னா 1 வாரத்துக்கு தாங்கும். ஆனால் அடுத்த வாரம் மறுபடியும் அந்த கோபம் என்ன பண்ணிடுது, நம்ம ஜென்ம சுபாவம். ஏன்னா இது ஏதோ நேற்றுக்கு வந்ததில்லை, இந்த கோபம் எரிச்சல் இது பரப்புலேருந்து இருக்கு. அதனால இந்த ஜென்ம சுபாவங்களை கர்த்தருடைய வசனத்தையும் இந்த அபிஷேகத்தையும் நம்ம பெற்று போகும் பொழுது மேபி 1 வீக்கு அது என்ன பண்ணலாம், மேக்சிமம் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் மறுபடியும் அது உள்ளேருந்து எட்டி பார்க்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, வசனத்தை மறுபடியும் தியானிக்க மறுபடியும் நமக்குள்ள இருக்கிறத வசனம் தட்டும். ஆமே. அதான் பவுல் சொல்றார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தினேன். பிரசங்கிமார்களுக்கு இருக்கிற பெரிய இதுவே அதான், கீழ்படுத்தணும். அப்போ நீங்க தான் என்ன பண்ணணும்னா போய் அதை கீழ்படுத்தணும். அதனால கேட்கிறதற்கும் கீழ்படுகிறதற்கும் நடுவில் ஒரு தியானம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கை முழுதும் பிரயோஜனப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.